பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கம், ஆளுமை, தலைமைத்துவ பண்பு, சவால்களை எதிர்கொள்ளும் திறன், தேசப்பற்றுடன் ஆளுமையுடைய பிரஜைகளை உருவாக்கி நாட்டுக்கு பரிசளிக்கும் நோக்குடன் தேசிய மாணவர் சிப்பாய் படையணி உருவாக்கப்பட்டுள்ளது. தலைமைத்துவம், கலை, தீயணைப்பு, அனைத்து முகாமைத்துவம், முப்படையினருக்கான அடிப்படை பயிற்சி, வரைபட ஆய்வு, சாகச பயிற்சி தேசிய மாணவர் சிப்பாய் படையணியில் பயிற்சி பெறும் இளவல்களுக்கு வழங்கப்படுகின்றன. வடமாகாணத்தில் வவுனியாவில் உள்ள 22வது படைப்பிரிவிலும், யாழ்ப்பாணத்தின் 20வது படைப்பிரிவிலும், முல்லைத்தீவின் 34வது படைப்பிரிவிலும் தேசிய மாணவர் சிப்பாய் படையணிக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. முல்லைத்தீவு கேப்பாபுலவு தேசிய மாணவர் சிப்பாய் படையணியில் நடைபெற்ற பயிற்சியில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். எமது படையணி சார்பாக 10 மாணவ சிப்பாய் அணிகளும், முல்லைத்தீவு படையணி சார்பாக 5 மாணவ சிப்பாய் அணிகளும் தற்போது இந்த படையணி மட்ட தெரிவு முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் முழுமையான நோக்கம் மாணவர்களின் பல்வேறுபட்ட திறன்களை வளர்ப்பதே ஆகும். இதனிடையே தேசிய மாணவர் சிப்பாய் படையணியின் பயிற்சிகளுடன் இணைந்ததாக கலை நிகழ்வுகளும் அணிவகுப்பு பயிற்சியும் நடத்தப்பட்டது. சில பேரண்ட்ஸ் இதை பிரச்சனை விரும்புறல, எல்லாரும் இதை ஆமிக்கு அனுப்புறது இல்லாட்டி ஆமிக்கு ஆள் சேர்க்கிறது மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது கூட வாழ்க்கைன்ற பெண்ணுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மற்றபடி இங்கே நிறைய பேர் வேறு வேறு அரசாங்க வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்ற ஒரு வலிடான விஷயம். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் எந்த பதவியில் இருந்தாக்கள் இப்போ பேங்க் மேனேஜர்ஸாகவும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாகவும் தான் இருக்கேன். இப்போ ஸோ கெட்கோவால் அழிஞ்சேன்ற ஒரு பெருமை இல்லை. எல்லா ஒரு வாய்ப்பையும் இந்த கெட்கோ தருது. விசேடமாக பாடசாலை மாணவர்கள் சிப்பாய் படையணியோடு இணைவதன் மூலம் மாணவர்களின் திறமையை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்த முடியும். எமது தேசிய மாணவர் சிப்பாய் படையணி அகில இலங்கை ரீதியில் மாபெரும் விளையாட்டு விழா ஒன்றை ஏற்பாடு செய்கிறது. வருடத்தின் இறுதியில் இங்கு பயிற்சி பெறும் மாணவர்களின் பாடும் திறன் மற்றும் நடன கலைகள் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அதேபோன்று தேசிய மாணவர் சிப்பாய் படையணியில் இணைவதனூடாக வெளிநாட்டு சுற்றுலாக்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிப்பாய் படையணியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி மற்றும் தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கும் தேர்ச்சி பெற முடியும். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்படும் தேசிய மாணவர் சிப்பாய் படையணி 1881ஆம் ஆண்டு கொழும்பு ராயல் கல்லூரியின் சிலோன் படையணியாக ஆரம்பிக்கப்பட்டதுடன் 1988ஆம் ஆண்டு தேசிய மாணவர் சிப்பாய் படையணி எனும் பெயர் மாற்றம் பெற்றது. தயாரின்றி செயற்படாதே என்ற நோக்கம் தேசிய மாணவர் சிப்பாய் படையணியின் பயிற்சி பெறும் இளவல்களிடையே பிரதானமாக விதைக்கப்படுகின்றன. நாடளாவிய ரீதியில் 30 படைப்பிரிவுகளையும் ரந்தம்பே, முல்லைத்தீவு ஆகியவற்றில் 2 பயிற்சி நிலையங்களை கொண்டுள்ள சிப்பாய் படையணியில் வருடாந்தம் சுமார் 1,50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர்.